வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்கும் தகவல்களை கேட்கலாம். குணசுந்தரி, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி எப்படி இருக்கு? அந்த சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து சென்னையில் ஆங்காங்கே தினமும் மழை என்பது பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை முழுவதுமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி குளம் போல் தேங்கி நிற்கும் காட்சியை நாம் தினமும் பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு சென்று வரும் பகுதியில் அந்த பிரதான சாலையில் முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வணிக வளாகமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கு காய்கறிகள் கொண்டு வரப்படும் சூழலில் இது போன்று மழைநீர் தேங்கி இருப்பதால் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு பணிகள் என்பது நடைபெற்று வந்தாலும் அது எந்த ஒரு பயனும் தராத வகையில் உள்ளது. எங்கு பார்த்தாலும் இந்த பருவமழை காலத்தில் மழைநீர் தேங்கி பள்ளம் போல் குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் சென்னை கோயம்பேடு வணிக வளாகமும் இதே நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள், அதாவது சென்னை மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் காய்கறிகள் ஏற்றுவதற்கும் அதே போன்று சில்லறை வியாபாரிகள் தினமும் காய்கறிகள் வாங்குவதற்கும் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கோயம்பேடு வணிக வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம் போல் தேங்கி இருப்பதால் அங்கு சென்று வரும் வாகன ஓட்டிகளும் காய்கறிகள் வாங்குவதற்கு வரும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அங்கிருக்கிற மக்களும் அதே போன்று அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகளும் வேதனை தெரிவிக்கிறார்கள். மோனிகா. குணசுந்தரி, விரிவான தகவல்களுக்கு நன்றி.